பெஸ்ட் Yelagiri. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி டே 3 நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க்குக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே நம்ம என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான ஈவெண்ட் வந்து இதுதான். அப்படியே நம்ம மேலே அந்த இடத்துல பறப்போம். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. படப்படாத நடிக்கிறான் சொல்லாமல் திடீர்னு நடத்திக்கிறாங்க. போட மேலே பார்த்தீங்கன்னா சரியான வியூ. அப்படியே ஒரு கயிறு கட்டி மேலே பறக்க விட்ட மாதிரி செம்ம என்ஜாய் பண்ணேன் நான். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து நான் அந்த அண்ணாட்ட செகண்ட் டைம் சான்ஸ் கேட்டிருக்கேன். இது வந்து என்னோடய செகண்ட் ட்ரை. ஃபஸ்ட் டைம் அவங்க திடீர்னு அப்படி தூக்கும்போது நமக்கு மேலே போகும்போது செம்ம பயமாக இருக்கும். பட் வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ட்ரை. அவங்க பாருங்கள் மேலே ஒரு 100 பல்ட்டி அடிச்சுட்டு வர்றாரு. இப்போ நம்ம ஸ்விங் பண்ண போகிறோம். இப்படி ஸ்விங் ஆகும் கையில் அந்தானே வாங்கி போகிறோம். முடியும் ஒரு கயிறு கட்டி நான் நல்லா ஒரு பக்கம் ஃபுல்லாக இழுத்து அப்படியே ஒரு விட விட்டாங்க. அப்படியே எங்கேயோ குழந்தைச்சு. அந்த பக்கம் வயசாக வேறு லெவல் கயிறு இருந்தால் சீரியஸாக அந்த பக்கம் ஏதாவது எதிர்க்கானான்னு கேட்டேன். எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஸோ அந்த ஒரு பயம் வேறு. பட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் மட்டும் அந்த நல்லா ஹைட் ஏறும். ஸோ அந்த டைம் மட்டும் தான் பயம் இருக்கும். மற்ற நேரம்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அந்த லெக் பேடு, க்ளவுஸு, அந்த ஹெல்மெட்லாம் போட்டு நான் கிரிக்கெட் விளாண்டதே இல்லை. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப டஃப்பாகவே இருந்தது. அண்ட் இனி இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்க போகுது அப்படின்ட்டு நான் பண்ண சீன் இதெல்லாம். அண்ட் ஏடிவி பைக் ரைடு வந்து செம்ம அந்த ஆஃப் ரோடிங்க்கு ஏற்ற வண்டி. ஸோ வேறு லெவலில் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு.
நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மொமெண்ட். செம்மடா 7. அண்ட் கைஸ் இது பார்க்க என்னடா பலூனுக்குள்ளே வந்துட்டு ஓடுறது என்ன அப்படின்னு தோணும். பட் வந்து அதே தான், சிம்பிள் தான். பட் வந்து உள்ளே வந்து செம்ம சிரிப்பாக இருக்கும், பயங்கர ஃபன்னு, மெத்த மாதிரி இருக்கும். ஓடுறது மாறி மாறி மேலே மேலே விழுவோம். நாங்கள் 2 பேர் போனதே வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு 4-5 பேர் போனீங்கன்னா தாறுமாறாக விழுந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இடத்துல. இது ஓடிட்டுருக்கும்போது ஏன் விளையாடுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக 2 பேரும் ஒரே மாதிரி ஓட மாட்டோம் இல்லையா. ஸோ அவன் விழுந்தோடனே அதுக்கடுத்து நான் ஓடினாலும் அது மூவ் ஆகாது. ஸோ நான் வந்து இடிச்சிட்டு நான் கீழே தான் வருவேன். ஸோ அந்த விழுந்து விளையாடுற ஃபன்னு பயங்கரமாக இருந்தது. ஸோ அதுக்கு தான் சொன்னேன், 2 பேர் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்தீங்கன்னா இதுக்குள்ளே வேறு லெவல் என்ஜாய் பண்ணலாம். இது தண்ணி கொட்டுது. பெஸ்ட்டு நீலகிரி. போதுமா? சைடில் கால் வைக்கூடாதா? என்னடா உடஞ்சிருக்குது? கைஸ் இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸில் இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் வந்து நீங்கள் இதை பண்ணுறதீங்கன்னா இந்த மாதிரி கையில் கேமரா கொண்டு போகாதீங்க, அது ரொம்ப 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 ரிஸ்க்கு. நான் ஆக்சுவலாக லெவல் 1, 2, 3ன்னு இருக்குது. நான் என்னோடய லெவல் 2ல் வந்து என்னோடய கேமராவை நான் கீழே கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு. அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. இன்னொன்று நல்லா கீழே இறங்குது, பார்க்கும்போது ஒன்றும் தெரியல. இது கன்ஃபார்ம் ஸ்லிப் ஆகும்ல? கேமரா மட்டும் கேமரா என்ன பண்ணலாம்டா? கையில் மாட்டியிருக்கேன்ல. மாட்டியிருக்கேன், டப்பு டப்பு டப்புன்னு அடி. ஆல்வேஸ் ஆகும், சேர்ந்து சாகும். பைக்ஸ் இது வந்து லெவல் 3. நான் மேலே தானே பிடிச்சிக்கணும். அண்ட் இந்த வழி பார்த்தீங்கன்னா சீசா மாதிரி இருக்குது, நம்ம ப்ரெஸ் பண்ணி இறங்குது. ஸோ அந்த பக்கம் கால் வச்சு அந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணோம். அப்புறம் இதுக்கு அடுத்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கு. நடுவில் நடந்து வந்துடுவா, நடுவில் காலேஜ் நடந்து வந்துடுவா. கைஸ் இப்போ வந்து நாங்கள் டாப்பில் இருக்கோம். கீழே டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 feet இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு வந்து இதுதான் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் ஏலகிரியுமே தெரியும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க்குன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னு நாங்கள் நிறைய 360 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். கேஸ் நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருமே நினைக்கிறேன். வேறு லெவல் இடம், நாங்கள் வந்ததுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமா இதை மட்டும் தான் இருக்குது. ஸோ வித்தின் 2 hours நீங்கள் மொத்த ரைடிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். எல்லோரும் நார்மல் ரைடுமே நீங்கள் 1 hourல முடிச்சிடலாம். பட் அந்த ரோப் நாங்கள் ஏறினது மட்டும் அது மட்டும் தனியாக ஒரு 1 hour ஆகும். ப்ளஸ் எல்லாமே பேக்கேஜ்லேருந்து 750 கிரிக்கெட்டில் இருக்கட்டும், ஏடிவி பைக் இருக்கட்டும், எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இப்படி நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இதுதான் எங்களோட லாஸ்ட் இவெண்ட். நாளைக்கு மார்னிங் நாங்கள் ரிட்டர்ன் சென்னை கிளம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மீண்டும் நான் இதேமாதிரி வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye.